உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்கள். பிரியமான தேவச்சனமே, நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமா தான் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமா தான் ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியும். நம்முடைய விசுவாசத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை விசுவாசி என்று ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யாரு மேல நம்ம விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மேல முழு உள்ளத்தோடு நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நம்மளை ரட்சித்தார், நம்முடைய எல்லா பாரங்களும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் நமக்குள்ள காணப்படுகிறார். அந்த தேவனிடத்துல நம்ம விசுவாசித்து நம்முடைய குறைகளை, நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய கண்ணீர்களை, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து சோர்ந்து போகாதபடி ஜெபத்துல விசுவாசமா இருந்து ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய